ஒரு நாட்டில் ஒரு குற்றச்செயலை செய்து அங்கிருந்து தப்பிச் சென்று வேறொரு நாட்டில் தஞ்சம் அடைந்தோ இல்லாவிட்டால் மறைந்து வாழக்கூடிய செயற்பாடுகள் பல நாடுகளில் குற்றவாளிகள் செய்கிறாங்க. இதை கட்டுப்படுத்துவதற்காக பிரித்தானியா ஒரு அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டு பல சர்வதேச குற்றவாளிகளை பிடிச்சிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இன்டர்போல் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அந்த நடவடிக்கைகள்ல தான் முக்கியமானது ஆபரேஷன் லிபரேட் 3 என்று சொல்லப்படுகின்ற விசாரணை நடவடிக்கைகள். இந்த அதிரடி நடவடிக்கைகள்ல பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல முக்கியமாக இலங்கையைச் சேர்ந்த ஒரு இலங்கை தமிழரும் இதுல கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த கைதுகளை அவதானிக்கின்ற நேரம் பிரான்ஸ்ல ஒரு சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுல 30 வயதான இலங்கை தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரோடு ஜெர்மனியில் தேடப்பட்ட ஈரான் நபர் மற்றும் மனித கடத்தலில் ஈடுபடுகின்ற சிறிய நபர் என்று 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களோடு பிரான்ஸ்ல ஒரு கொலை குற்றத்தை செய்துவிட்டு தேடப்பட்டு வருகின்ற ஒரு எகிப்து நபர் பிரிட்டன்ல வாழ்ந்திருக்கிறார். இப்போது அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல்கேரியா, உக்ரைன் மற்றும் ருமேனியாவை சேர்ந்திருக்கின்ற சர்வதேச குற்றவாளிகளையும் போலீசார் இப்போது அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். இந்த விடயம் பிரிட்டனை பொறுத்தவரைக்கும் வரவேற்கத்தக்க விஷயமாக மாறியிருக்கிறது. இவர்களை கைது செய்ததோடு நின்று விடாமல் இவர்களை உடனடியாக பிரிட்டனை விட்டு நாடு கடத்துவதற்காக அவர்களுடைய நாட்டுக்கு நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் என்பது இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இப்படி கைது செய்யப்பட்டவர்கள் பிரித்தானியாவில் அதிகமாக இந்த மனித கடத்தல்களில் ஈடுபடுகின்றவர்கள், மிக மோசமான குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள், அதிலும் குறிப்பாக சர்வதேச குற்றவாளிகள் அடையாளப்படுத்தப்பட்டு இப்போது அவர்களை பிடிக்கிறதுக்காகவே இப்படியான ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு ஆபரேஷன் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனிவருகிற நாட்களில் கண்டிப்பாக நிறைய சர்வதேச குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என்ற வாய்ப்பு பெரிய அளவே இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு குறிப்பாக பிரிட்டனுடைய அதிகாரிகள் சொல்கின்ற விஷயம், பிரித்தானியாவில் குற்றவாளிகள் ஒளிந்திருக்க முடியாது, இனி வருகின்ற நாட்கள் அப்படி நாங்கள் உங்களை ஒளிந்து இருக்க விட மாட்டோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லித்தான் இந்த தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதுல அதிகளவான குற்றவாளிகள், சர்வதேச குற்றவாளிகள் மாட்டிக்கொள்ள போகிறார்கள் என்றால் பெரும்பாலான குற்றவாளிகள், இலங்கையை தளமாக கொண்ட குற்றவாளிகள் கூட பிரிட்டன்ல தஞ்சம் அடைந்து பிரிட்டன்ல அங்க போய் ஒளிந்து மறைந்து வாழக்கூடிய செயற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். எனவே கண்டிப்பாக இது சர்வதேச குற்றவாளிகளுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக மாறப்போகின்றது.